Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி நீங்கள் போடுறதுக்கான ஒரு மேக்கப் மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் போகிறேன், ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு பேஸ் வேணும், சிம்பிளான மேக்கப் லுக் வேணும், நானாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த லுக் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நிறைய ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஈஸியாக நான் எப்படி வந்து இந்த லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் வந்து ஃபுல் ப்ரெப் வேலைகள் முடிஞ்சிருச்சு. சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் போட்டு செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னுடைய பேஸ் வேலைக்கு நான் போய்க்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து ஷூட் பண்ணுறதுக்காக தான் வந்து ரெடியாக போகிறேன். பட் இது டெஃபினட்டாக நீங்கள் வெளியில் போகும்போது தாராளமாக பண்ணலாம். அண்ட் நான் இப்போ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்ருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரு நல்ல ப்ரைமர் வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆயிலையும் ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் போர்ஸையும் வந்துட்டு மறைச்சு கொஞ்சம் அந்த ஒரு பிளரி ஸ்மூத், வெல்வெட்டி ஸ்மூத், சாஃப்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஏன் தெரியல, என் மூஞ்சில் ஏகப்பட்ட மச்சங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மச்சம். நான் இது மருன்னு நினச்சி போய் ஒரு வாட்டி எடுக்க வேற சொன்னேன். அப்புறம் தான் சொன்னாங்க அது மச்சம் அப்படின்ட்டு. மூஞ்சில் இதெல்லாம் புதுசாக வருது. பேஸ்க்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாமாத்தோட ஹைட்ரா க்ளோ சிசி சீரம் தான் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் நம்பர் 3 ஹனி. இதில் வைட்டமின் சி அண்ட் ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் இப்படி நான் போட்டுப்பேன். இது வந்து உங்களுக்கு நிறைய கூட தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சோண்டே போதும். ஒரு நல்ல ஒரு கிளியர், ஃப்ரெஷ், பிரைட் லுக் வந்து கொடுக்கும். நான் கொஞ்சமாக தான் வந்து இது ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேட் மேட்ச் கிடையாது. பட் இது போட்டிங்கன்னா அழகாக என்னுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி என்னுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இது அடாப்ட் ஆகிக்கும். இந்த பம்ப் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் திக்காக இருக்குன்றதுனால அவ்வளோ சூப்பராக வந்து இருக்காது கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம். ஸோ இது மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் முகம் இப்படி தான் இருக்க போகுது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு நேச்சுரல் கவரேஜோட டெய்லி போடுறதுக்கு ஆயில் ஃப்ரீயாக அந்த ஒரு லைட்டான டியூவினஸோடு வந்துட்டு இது இருக்குது. ஸோ எனக்கு வந்து குவிக்கான ஒரு பேஸ் வேணும் அப்படின்னும் போது இதான் பண்ணிப்பேன். ஸோ இதையே நான் வந்துட்டு இந்த சைடும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸ்கின்னில் லைட் வெயிட்டாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்க போது எஃபர்ட்லெஸ்ஸாக மர்ஜ் ஆகிக்குது. பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வைட்டமின் சி இருக்குன்றதுனால அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்க போது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஹைலரோனிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இது 3 ஷேட்ஸில் வருது, வெனிலா, பீச் அண்ட் ஹனி அப்படின்ட்டு. இன்னுமே கூட நிறைய டார்க்கர் ஷேட்ஸ் இதில் கண்டிப்பாக வரணும். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபைடும் கூட. ஸோ நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நான் பண்ணுறது வந்துட்டு என்னோட ஒரு ஃபேவரட் டெக்னிக்காக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஒரு லிப், சீக் அண்ட் ஐ டென்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த மாமாத்தோட நரிஷிங் நேச்சுரல் லிப், சீக் அண்ட் ஐ டென்ட் எடுத்துக்கிறேன். ஷேட் ரோஸ் பிங்க். இதிலே 3 ஷேட்ஸ் வரும். பீட் ரெட், கொக்கோ நியூட் அண்ட் ரோஸ் பிங்க் அப்படின்ட்டு 3 ஷேட்ஸ். அதில் இன்றைக்கி நான் இந்த ரோஸ் பிங்க் எடுத்துக்கிறேன். நல்ல க்ரீமியாக இருக்கும், பில்டபிள் கவரேஜோடு இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக ஒரு கண்ணாடியோடு வருது இந்த பேக்கேஜிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேஸில் இதுக்கு மேலேயே இந்த பீட் ரெட் கலரை சீக்ஸில் இப்படி போடுறேன். ஃப்ரண்ட்டில், அதாவது சென்டர் பார்ட்லேருந்தே போடுறேன். ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு. கையால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்கள் பேரில் சொல்லியிருக்க மாதிரியே சீக்ஸில் நான் கொஞ்சோண்டு மூக்கில் போட்டுக்கிறேன். சீக்ஸில், கண்ணில், அதாவது ஐ ஷேடோவா இல்லைன்னா லிப்ஸில் கூட தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி லிப்ஸில் இதை போட்ட அப்புறம் தான் நான் மேலே வந்து இது போட்டிருக்கேன், லிப் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு பேஸ் மாதிரி இருக்கிறதுக்காக இதை நான் போட்டுக்கிறேன் என்னுடைய கண்ணில், மூக்கில், இந்த இடத்துலலாம். இதுவுமே உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அந்த டிண்ட் வந்து அழகாக இருக்குது நம்ம ஸ்கின்னில். லைக் ஸ்கின்னோட ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றதுனால நேரில் பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னே நேச்சுரலாக பிங்க் டிண்டோட இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது, மேட்சே சர்டிஃபைட் அப்படின்றதுனால நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளஷி க்ளோ வந்து இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய ஸ்கின்ல. இதுதான் வந்து நான் ரீசெண்டாக விரும்பிட்டு இருக்கேன். அதுவும் டெய்லி லுக்குக்கு செம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்குது, குவிக்காக இருக்குது. அந்த கலர் வந்து ஓவர் த டாப்பாக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த 2 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் MamaEarth நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இது MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட், Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போது. மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இதை பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் இப்போ ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு இல்லை, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ நீங்கள் அங்கே எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னாலும் எனக்கு தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. ஓகே, என்னுடைய பேஸில் முக்கியமான 2 வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பவுடர் வச்சு செட் பண்ணுறது அந்த மாதிரி தான். எங்கேயாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக என்னுடைய பேஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின், ஈவன் டோன் ஸ்கின் வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கன்சீலிங் வேலை பண்ணிப்பேன். எனக்கு இன்றைக்கி ஷூட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக போயிருக்கோம்ல, ஸோ அதை பேலன்ஸ் பண்ண போட்டுட்டு
ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி வாயை சுற்றி கண்ணு கீழே மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளஷ் டிண்ட் போடுறீங்கல்ல, இதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே செம்ம நேச்சுரலான லுக் கொடுக்கும். நான் இந்த பிளான் இல்லை, இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சோண்டு என்னோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்களா இன்னும் எவ்வளோ நேச்சுரலான ஒரு க்ளோ. ப்ளஸ் அந்த பிங்க் டிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே, அதாவது நேச்சுரல் ஸ்கின்னே வந்துட்டு பிங்கியாக இருக்க மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக வெளியில் தெரியாமல் இருக்குது. இதுதான் நான் வந்து மீன் பண்ண முன்னாடி. ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லேயரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு போட்ட லேயர் வந்து ஏதோ கெமிக்கல் ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. அடுத்தது லூஸ் பவுடர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்கின்னுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து ரீட்டைன் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு ரொம்ப மேட்டிஃபைடாக இருக்கும். பட் என்னுடைய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு டைம் இருக்கும். செட்டில் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நேச்சுரலாக என்னுடைய ஸ்கின் வந்து அழகாக இருக்க மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஆனால் அதுக்கு நம்ம இத்தனை வேலை பண்ணியிருக்கோன்றது நமக்கு தான் தெரியும். யூஷுவல் ட்ரில் கொஞ்சோண்டு ப்ரான்சிங், ஜஸ்ட் அந்த ஒரு வார்ம்த் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அண்ட் என்னுடைய முகத்தை என்னுடைய கழுத்தோட மேட்ச் பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்டெப் ஐப்ரோஸ். நல்ல ஒரு பிளாக் ஐப்ரோ பவுடர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஐப்ரோஸை மட்டும் நான் வந்துட்டு டார்க்கன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரீசெண்டாக என்ன பண்ணேன்னு தெரில, என் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. எனக்கே வித்தியாசமாக இருந்தது. லைக் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாமலே என்ன என் ஐப்ரோஸ் ஏதோ திக்காக இருக்குது. நான் அந்த ஐப்ரோஸ்க்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் வளர்கிறதுக்கெலாம். நேச்சுரலாக எனக்கு வந்து திக்கர் டென்சர் ஐப்ரோஸ் தான். ஸோ நான் வந்து தின்னா இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறதுலையும் வந்து எதுவும் பிளான் வச்சிடல, லைக் தின் பண்ணணும் அப்படின்ட்டு. நேச்சுரலாக லைக் மேக்கப்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க்காக போல்டாக இருக்கிறதுனால பெருசாக என்ன சொல்கிறது, ஏதோ கொஞ்சம் ரெடியான மாதிரியே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஐ ஃபீல் பிளெஸ்ட். அப்பாடி ஐப்ரோஸ் ஒழுங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஐஷேடோக்கு இன்னைக்கு கொஞ்சோண்டு எஃபர்ட் எடுக்க போகிறேன். ஒரு சால்மன் ஆரஞ்ச் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறது அதை எடுத்து கொஞ்சம் என்னுடைய ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் போட்டுக்கிறேன். அதையே கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் லைட்டாக போட்டுக்கிறேன், ரொம்ப லைட்டாக. அடுத்து வந்து இங்கே இருக்க ஒரு ஷேட் க்ளோஸ்அப் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு மெட்டாலிக் ப்ரான்ஸ் ஷேட். ஓ மை காட், ஸோ பிரிட்டி. அதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் இப்படி என்னுடைய ரிங் ஃபிங்கர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். அப்புறம் கொஞ்சம் காஜல் மட்டும் வச்சுப்போம். நோ ஐலைனர் அந்த வேலைலாம். ஐ மேக்கப் வந்து இட்ஸ் அப் டு யூ தான். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பேசிக்கிட்டே இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன். இது என்னுடைய அப்பர் வாட்டர் லைன்லையும் போட்டுக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லேஷஸ் ஒர்க் பண்ணிக்கிறது. ஸோ கேர்ள் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னுடைய லேஷஸை. அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எப்போ அப்ளை பண்ணுவேன் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய மஸ்காரா ஃபுல் டே இருக்கணும் லேஷஸில் அப்படின்னா நான் பண்ணிப்பேன். முக்கியமாக வெளியில் போகிறேன் அப்படின்னா, வீட்டிலே இருக்க போகிறேன், ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னா நார்மல் மஸ்காரா வந்து போட்டுப்பேன். ஓகே, வாயில் இருந்த அந்த லிப் பாமை மட்டும் எடுத்துட்டேன். ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு லிப் கிளாஸ். ஐம் சாரி, நான் இன்னும் அந்த கிளாஸ் ஃபேஸில் தான் இருக்கேன். ஜஸ்ட்டு லிப் கிளாஸ் மட்டும்தான். ஹவு டு ஐ ஃபீல் அபவுட் திஸ் கலர்? நோ நாட் டுடே. கிளாஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் இப்போ வந்துட்டு அப்பாடி கிளாஸ் போடல, நீங்கள் என்ன போகிறீங்கன்னு தெரில. நான் ஒரு மேட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கோரல் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஒன் லாஸ்ட் ஸ்டெப் ஹைலைட்டா, இல்லை ஒன் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் இதுதான் வந்து ஒன் லாஸ்ட் ஸ்டெப். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இதுதான் மறுபடியும் ஸ்கின்னை ஆக்க போகுது. மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்க போகுது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எனக்கு வந்து இந்த லுக் டேர்ன் ஆன விதம் வந்து உண்மையாக சொல்கிறேன், ஓகேவா, உண்மையாக சொல்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேர்ன் ஆகலை. அதுக்காக தான் ஃபால்ஸீஸ் ஒட்டினேன். அது கூட கொஞ்சம் நேச்சுரல் லுக்கிங் ஃபால்ஸீஸாக தான் ஒட்டினேன். எனக்கு கம்மல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிராண்டான ஒரு கம்மலாக வந்து போட்டு லுக்கே வந்துட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வைப்ஸோடு இருக்கிற மாதிரி நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, வெட்டிங் ஈவெண்ட்லாம் போகிறீங்க, ரிசப்ஷன் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான லுக் நீங்கள் புல் பண்ணலாம். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஹெவியான ஃபவுண்டேஷன்ஸ், கலர் கரெக்டிங், கன்சீலிங் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்கிட்டோம், மினிமலாக பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டர்ன் ஆயிருக்கு. இதே நீங்கள் டெய்லி வேர்க்கும் வந்து தாராளமாக பண்ணலாம். ஃபால்ஸீஸ் ஓமேட் பண்ணிடலாம். கம்மல்லாம் குட்டியாக போட்டு ஆக்சசரைஸ்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிங்கன்னா டெய்லி லுக், ஒரு டே டைம் லுக், ஆஃபீஸ் லுக் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதில் நான் சொன்ன அந்த ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே ப்ளஷ், அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு லைட் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடுற மாதிரியான ஒரு ரொட்டீன் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.